ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீஷோவில் நான் ஒரு சில பொருளுங்க வாங்கியிருந்தேன். எல்லாமே ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக, குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது எல்லாமே வாங்கி ஒரு 4 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். 4 மந்த் ஆகியுமே பொருளுங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டேமேஜ் எதுவுமே ஆகலை. ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ ஓவனோட கவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக 2 பேக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா 2 லேயரும் கொடுத்துருந்தாங்க. அதனால் கிளாத் வைஸ் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 84 ருபீஸு. நான் ஒரு 4 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் நல்லாவே இருக்குது. நல்லா ஒர்த்து தான், வாங்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கிச்சன் யூஸ் பண்ணுறது தான். நம்ம சிங்க்குக்கு, அப்புறம் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 பீஸு கிச்சன் டிஷ்வாஷ் கிளாத்து. நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. 20 பீஸ் 101க்கு தாராளமாக வாங்கலாம். நல்ல யூஸாகவும் இருக்குது. நான் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ தான். இப்போ நான் ஒரு 4 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனு நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 148க்கு வாங்கினேன். நல்லா 148க்கு ஒர்த்தான ப்ரைஸில் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஐஸ்கிரீம்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கணுன்ட்டு. ஸோ ரேட்டு ரீசனபிளாக இருந்துச்சு. சரி வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சது, கொஞ்ச நாளாக இது நிறைய ட்ரெண்டாகவும் இருக்குது, கோல்டன் கலர் ஸ்பூனு. நல்ல 4 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இருந்துச்சு. ஹார்ட்டில், அப்புறம் ஃப்ளவர் டிசைன்லாம். ரீசனபிளான ப்ரைஸ் தான். 106க்கு வாங்கினேன். நம்ம காஃபி ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம், டெசர்ட் சாப்பிட்றதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேபிளில் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டைலாக சூப்பராக இருந்துச்சு. 4 மந்த் ஆகியும் கலர் கொஞ்சம் கூட ஃபேடே ஆகலை. நெக்ஸ்ட்டு சிங்க்குக்காக இந்த வாங்கியிருந்தேன். சிங்கில் ஒரு சில நேரத்தில் நம்ம வேஸ்டேஜ்லாம் போய் அடைச்சிக்கும். மழை காலத்தில் நம்ம பூச்சிங்க கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேஸ்டேஜ்லாம் அதுலேயே தங்கிடும். நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 91 ருபீஸ். இப்போ 94க்கு 2 பீஸ் கூட மீஷோவில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எக்கு வந்து ஸ்லேஸ் பண்ணுறதுக்காக இந்த பொருள் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது சில்வரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரே ஒரு டைப்பில். ஆனால் எனக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வந்துருந்தது. ஆனால் 2 டைப்பில் வந்துருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா சில்வர் வந்து 178, இது வந்து 125 ருபீஸ் தான் போல இருக்குது பிளாஸ்டிக்கு. ஆனால் நான் ரிட்டர்ன் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். சரி 2 டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன டைப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்லேஸாக சூப்பராக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக் கிரேவி பண்ணும்போது முட்டை இந்த மாதிரி ஸ்லேஸாக போடுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் குட்டீஸுங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வாங்கினது ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சாப் பண்ணுறது தான் வாங்கியிருக்கேன். ஈஸியாக சாப் பண்ணுற முடியுது, நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 86க்கு வாங்கியிருந்தேன். நல்லா ஃப்ரூட்ஸுங்களை சூப்பராகவே சாப் பண்ணி காட்டுது. இப்போ சாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஐஸ்கிரீம் மேலே நல்லா குட்டி குட்டியாக நல்லா ஸ்லேஸாக சூப்பராக வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 மந்த்துக்கு மேலே ஆகியும் நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அடுத்து வாங்குறது கிளிசரின் அண்ட் பியூர் நேச்சுரல் சோப் பேஸ்ட் தான் வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் வந்து 1 kg வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 129க்கு வாங்கியிருந்தேன். 1 kg 129க்கு வாங்கலாம். நல்லா ரீசனபிளான ப்ரைஸ் தான். இதில் நான் வேப்ப இலை போட்டு இந்த மாதிரி ஒரு சில சோப்புங்க ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் 1 kgன்றது 1 kg வரல, கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. நான் வெயிட் மிஷினில் போட்டு காமிக்கும் போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வெயிட் மிஷினோட ரேட் வந்து 320 329 இந்த மாதிரி சம்திங் வாங்கியிருந்தேன். எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. அவங்க கூடவே 2 பேட்ரி கொடுத்துருந்தாங்க. நம்ம பேட்டரியை பின்னாடி செட் பண்ணிக்க வேண்டியதுதான். வெயிட் போடுறதுல ஒரு சோப்போட பேஸ் வெயிட் வந்து 500 கிராம் வரல, 489 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு ரெண்டுமே சேர்க்கும் போதும். இதோட ஃபுல் வீடியோ நான் வெயிட் போட்டு எடுத்திருந்தேன், ஆனால் அது ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் என்னால் காட்ட முடியல. நெக்ஸ்ட் வாங்கியிருந்தது இந்த 4 பீஸில் ஹோம் டெக்கரேட் பீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த
ஹோம் டெக்கரேஷன் பொருள் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா க்யூட்டாக சின்னதாக. அதுக்கப்புறம் வாங்கினது இந்த க்ரீன் டீ போடுறதுக்காக இந்த மாதிரி வாங்கினது. ஆனால் நாங்கள் க்ரீன் டீ இதெல்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம். நான் வாங்கின யூஸ் என்னென்னா, இதில் இந்த கருஞ்சீரகம் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. கருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை அதிகமாக டைரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் தண்ணி சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. நான் அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் கொஞ்சமாக கருஞ்சீரகம் போட்டுட்டு அதை சாப்பாடு நம்ம வடிப்போம் இல்லையா, அதை ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டு சாப்பாடு வேகிற வரைக்கும் அதுலேயே வச்சுருந்துட்டு ஃபைனலாக எடுத்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இதோட சத்து எல்லாமே தண்ணியில் ஊறிடும் சாப்பாடோட. ஏன்னா கருஞ்சீரகம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த கேன்சர் கட்டிங்க உருவாகிறது, நம்ம எப்போ அடிபட்டிருக்கோம் இல்லை நம்ம உடம்புல தேவையில்லாமல் தெரியாமல் நம்ம கேன்சருக்கான கிருமிகள் இருந்தால் அதை அடியோட எடுத்துடுமா. இருந்தாலும் கருஞ்சீரகத்தை அதிகமாக எடுத்துக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 4 தடவை எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். அதனால தான் கொஞ்சமாக போட்டு சாப்பாடோடு வடித்து எடுத்துக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆர்டிஃபிஷியலில் இந்த பொருள் வாங்கியிருந்தேன். அதாவது மணி பிளான்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 84 ருபீஸ் வாங்கியிருந்தேன். 2 லீஃப் வச்சு வாங்கியிருந்தேன். நல்லா 4 மந்த்துக்கு ஆகியும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கினது இந்த ரேக்கு. இந்த ரேக்கோட ப்ரைஸ் வந்து 173. நல்லா வெயிட்லாம் நல்லாவே தாங்குது. 4 பக்கமும் இந்த மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துருந்தாங்க. நம்மளே அந்த ஊக்கை நல்லா அழுத்திக்கணும். அப்போ தான் பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால கொடுத்துருக்காங்க. நல்லா ஒர்த்தபுளான ப்ரைஸ் தான். 173க்கு தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் வாங்கினது ஐஸ்கிரீமுக்காக கப்பு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 103 இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் தான். நான் வந்து இது கண்ணாடி அப்படின்னு நினச்சி வாங்கியிருந்தேன். பரவாயில்ல, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் 6 பீஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம். குழந்தைங்க போட்டாலும் கீழே உடையாது. டெசர்ட் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஐஸ்கிரீமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. குழந்தைங்க உடைக்க மாட்டாங்க, பயப்பட தேவையில்ல. அதனால தாராளமாக வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. 6 பீஸ் வந்து 103ன்றது ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் தான். குட்டீஸ்களுக்கு இதில் ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் வாங்கின எல்லா பொருளுமே நல்லா ஒர்த்தபுளாக இருந்துச்சு. உங்களுக்கும் மீஷோவில் இந்த பொருள் வேணும்னா தாராளமாக போய் பாருங்கள். நல்லா ரீசனபிளாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.